ஹாய் எல்லாருமே, நான் தாங்க லியா. இன்றைக்கி வந்து நம்ம யாருக்கான ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீமினுக்கானது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில் என்ன, சடன் மேரேஜ் வித் மை மாமா. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, யார் நீ இப்போ எதுக்கு வந்தா, அன்றைக்கி ஏதோ வாயில விட்டியம்மா, டெய்லியும் போடுவேன், இல்லை 2 நாளுக்கு ஒரு தடவை போடுவேன்னு வரவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஐம் ஸோ சாரி, உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி நான் மன்னிச்சுக்கிட்டுருக்கேன். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி நாய்ஸ் கைட்ஸ்னால் இக்னோர் பண்ணிடுங்க. எனக்கு லைட்டாக கோல்டு, ஸோ வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி, அப்படி மட்டும் கேட்டு போங்க, அடிக்ட் ஆகாதீங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்கு போகிறோம். சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போகலாம். உங்கள் வீட்டில் மொத்தம் 3 பொண்ணுங்க. உங்கள் அக்கா, நீங்கள், அப்புறம் உங்களுக்கு ஒரு தங்கச்சி. உங்கள் அக்கா பேர் வந்து லூனா, உங்கள் தங்கச்சி பேர் வந்து சனா, ஓகேங்களா? இந்த இன்ட்ரோ போதும். இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்கள் அம்மா, ப்ளீஸ் ஓயன், உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடு. அம்மா அது நான் எப்படிம்மா மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அதில் வேறு ஒருத்தவங்களோட ஹஸ்பண்டாக அவரை பார்த்தோம்மா, நான் எப்படிமா வேறு மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ப்ளீஸ் ஓயன், நம்ம குடும்பமானவே உங்ககிட்ட தான் இருக்குது. அம்மா எனக்கு அத்தை எதுவும் நான் அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, அவங்க மானத்தை காப்பதற்கு நீ எதுக்குமா? ப்ளீஸ் ஓயன், இப்போ எதுவுமே கேட்காது, எனக்கு இருக்கிற ஒரே வலிப்பு இது மட்டும்தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓயன் அப்படின்றாங்க. நீங்களும் முடியாதுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் தங்கச்சி சொன்னாங்க, நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளால் எதுவுமே பேச முடியல. லைக் வந்து அந்த சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள்கிட்ட வெளியே அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க தனியாக. அப்போ யாரும் உங்கள் ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க, நீங்களுமே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு பையன் வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படி ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவன் வா என்ன ஓடி போயிடலான்றான். நீங்களும் என்ன அப்படின்றீங்க. அம்மா இங்கே தான் நம்மளை கண்டிப்பாக சேர்த்துல வைக்க மாட்டாங்க, நீ வேணா போகலாம் அப்படிங்கிறான். நீங்களும் என்னால் என் அக்கா பண்ண மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. அப்புறம் இன்னும் கேவலமாக பேசுனாங்க. அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையான்னு கேட்குறான். நீங்களும் அப்படி இல்லை ராகுல்ன்றீங்க. ப்ளீஸ் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கெஞ்சிடான். அந்த பையன் அழுகுறான். உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிகாஸ் நீங்கள் 2 பேருமே ஒரு 1.5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. உங்கள் தங்கச்சி சனாக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப அந்த பஸ் தொட்டை அழுவாங்க, அந்த ஸ்டேஜில் அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் வந்து உங்கள் அம்மா ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்து ராகுல் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து வந்துட்டு ப்ளீஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களை எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. அங்கே போய் உட்கார வைக்கிறாங்க. பட் உங்கள் கண்ணிலேருந்து அப்படி நிற்காம ட்ராப்லெட்ஸ் போயிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, ஏம்மா அப்படி பண்ணுறேங்க, ஏன் சும்மா இருன்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அம்மா அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக எமோஷ்னலாக பேசி தான் உட்கார வச்சுருக்காங்க. நம்ம குடும்பமானமே உங்ககிட்ட தான் இருக்கா, காப்பாற்றுற மாதிரி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீங்களுமே எதுவுமே ஒரு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் பக்கத்தில் பார்த்தா நம்ம டேங்கில் உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு மாமா அப்படிங்கிறீங்க. நீங்கள் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்றாரு. சரின்ற மாதிரி சொல்லி உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த தாலி ட்ராவல் ஆகும் இல்லையா, ஸோ அந்த சினாரியோ தான் போயிட்டுருக்கு. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு டேங்க் கையிலே தூக்கி கொடுத்துட்டாங்க. டேங்க் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் டேங்க் கட்ட மாட்டாருன்னு நினைக்கிறீங்க. பட் அந்த மனுஷனுக்கு இப்போ வழியில் கட்டி தான் ஆகணும். ஸோ அவருமே கட்டிட்டாரு. உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் மொத்த வேர்ல்டும் அப்படி நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் போச்சு, எல்லாமே போச்சுன்றீங்க. அங்கே ராகுல் பார்க்கணுமே, செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அப்புறம் அவருமே ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் லைக் வந்துட்டு இப்போ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் தனியாக நின்றுட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. லைக் உங்களை ராகுல் தான் கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ராகுல் வந்துட்டு உனக்கு எது விருப்பம்னு எனக்கு தெரியும், வாடி பேச்சு போயிடலாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. நீங்கள் டப்புன்னு ராகுல் கையை எடுத்து விட்டுறீங்க. நான் உங்ககிட்ட சாரி கேட்க மட்டும் தான் வந்தேன், என்னால் இதுக்கு மேலே உங்கள்கூட வர முடியாது. என் மாமா இந்த பார், என் கழுத்தில் இப்போ தாலி இருக்கு. என் மாமாவோட லைஃப்பை என்னால் ஸ்பாயில் பண்ணிட்டு வர முடியாது, என்னோடய ஃபேமிலியும் என்னால் விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே சொல்கிறீங்க. நான் ஸ்டார்டிங்கில் இதை பற்றி சொன்னேன், நீ ஓகேன்னு சொல்லி இப்போவா போகலான்றியான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ராகுல் அப்போ அவ்வளோதான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி ஜஸ்ட் அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களும் அதுக்கப்புறம் வந்து தாயங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய்ட்டு அந்த பால் பழம்லாம் கொடுப்பாங்கள்ல. பட் அங்கே வந்து யார் ஃபேஸ்லேயுமே ஹாப்பி அப்படின்றதும் இல்லை. உங்கள் தங்கச்சி சனா ஃபேஸ்லேயும் இல்லை, உங்கள் ஃபேஸ்லேயும் இல்லை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே ஜிமின்னு வந்துட்டு தேங்க பக்கத்தில் உனக்கு ஒன்றும் இல்லைடான்ற மாதிரி சொல்லிவிட்டு தயங்க ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் இதுவரையுமே வேறு ஒரு பொண்ணு வரப்போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். இது வந்து லைக் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பார். வீட்டில் பார்த்தவங்களும் ஓகேன்னு இருப்பார், அவ்வளோதான். லவ்லாம் கிடையாது. நீங்களுமே அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. லைக் அன்றைக்கி முடிஞ்சு அன்றைக்கி நைட்டை நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போய் உட்காடுறீங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்தோன்னே உங்களுக்கு பயங்கரமாக அழுவு வருது. ஸோ நீங்கள் அப்படியே இந்த சிறுமி அழுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. டைம் உங்களை பார்த்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு அழாதன்ற மாதிரி உங்களுக்கு டேப் பண்ணிகிட்டு இருக்காரு.
நீங்களுமே அதை பார்த்துட்டு மாமா அப்படின்றீங்க. மாமா மாமாங்கிறீங்க. இங்கே பாருங்க, நீ ராகுல் லவ் பண்ணதானு கேட்குறாரு. கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. நீங்களுமே அப்படியே பார்க்குறீங்க. நான் நீ பேசிகிட்டு இருந்தெல்லாம் கேட்டவன், நீ ஃபேமிலிக்கோசம் தான் மேரேஜ் பண்ண. லைக் வந்து ராகுல் நிஜமாக அவன் மட்டும் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தான், கண்டிப்பாக நானே வீட்டில் பிரச்சனை பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணி வச்சுருப்பேன். பட் அவங்க ட்ரூவாகவே லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கும்போது, உங்கள் வீட்டில் நீங்கள் 3 பொண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீட்லேயும் மோஸ்ட்டில் பொண்ணுங்க இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு நகை அது இதுன்னு சேர்த்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் மேலே அவ்வளோ 3 பேருக்குமே அவ்வளோ பண்ணியிருப்பாங்க. பட் உங்கள் அக்காவும் இது மாதிரி வந்து ஒரு மேரேஜ் டைமில் தான் ஓடி போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற கட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கு மட்டும்தான் எல்லாமே வரும். அந்த மாதிரி உங்கள் மேலே அவ்வளோ சொத்து இருக்கும். ஜஸ்ட் அந்த சொத்துக்காக மட்டும்தான் அவங்க கூட பழகியிருப்பான். பட் அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் லவ்வில் தான் ஃபுல்லாக இதுவாகிருப்பீங்க. இப்போ தேங்க்ஸ் சொன்னே என்னம்மா சொன்னு கேட்கும்போது அவன் பேசியிருப்பான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதை அவன் நம்ம டேங்க் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். லைக் அதை போட்டு காமிக்கிறாரு. நீங்களுமே அதை பார்த்துட்டு நீ ஜஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தானே நம்பியிருப்பேன் மாமா அப்படின்றீங்க. தேங்க்ஸ் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் என்னை நம்பியிருப்பேன். பட் ஒரு கட்டத்தில் உனக்கு தோணிடக்கூடாதுல்ல, ஒரு வேளை இவர் நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம், இவர் நம்ம ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மகிட்ட போய் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதனால தான் போயிட்டு காமிச்சேன். இதான் ஒரு உண்மை. கண்டிப்பாக எனக்கு தெரியும். சனாவே என்கிட்ட வந்து சொன்னான் அந்த மாதிரி ஒயின் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதை பற்றி பேசும்போது தான் வந்தேன். பட் அப்போ தான் சைடில் ராகுல பார்த்தேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தான். அதனால சரி இது ஒரு ப்ரூஃபாக இருக்க மாதிரி உனக்கு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். மாமான்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இன்னும் அழகாக சரிங்க. லைக் வந்து உங்களுக்கு லவ்வும் இப்போ போயிடுச்சு. நீங்கள் யோசிக்கிறீங்க இதெல்லாம் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துச்சு இல்லையா, உங்களால் அதுலேருந்து ரியலைஸ் பண்ணவே முடியல. டேங்க் சொல்கிறீங்க பாரு, நான் இப்போவே உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நீ எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, ஒன்றுமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு கம்ஃபர்ட் தான் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே தூங்கியிருப்பீங்க. லைக் நீங்கள் வந்து தயங்க மேலே உங்களுக்கு எந்த கோவமே கிடையாது. ஏன்னா அந்த மனுஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் அத்தை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி இதுமாரி இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ காலையில் டோர் வந்து நாக் ஆகுது. நீங்களுமே யாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஏந்துட்டீங்க, தயங்கன்னு எழுந்துக்கல. உங்கள் அத்தை தான், என்ன குளிக்கிறியா, உனக்கு அறிவிட்டியா, மேரேஜ் ஆச்சு, காலையில் சீக்கிரமாக குளிக்கணும்னு தெரியாதா நம்ம கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டைம் பார்க்குறீங்க. இப்போ தான் மணி 6 ஆகுது. உங்கள் அத்தை வந்துட்டு போ பிசிக்கு போய் குளிச்சுட்டு வா, விளக்கு போடணும் அப்படின்றாங்க. நீங்கள் சரிங்க தன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே போய் குளிச்சுட்டு கீழே போயிட்டீங்க. போயிட்டு விளக்குலாம் போட்டுட்டு உங்கள் அத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, சீக்கிரம் காஃபிலாம் போடு இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படின்னா காஃபி மட்டும்தான் போட தெரியும். அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர சமைக்கவோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. லைக் நீங்கள் காய்கறி கூட கட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஸ்டாக்காக எடுக்கலை. உங்களுக்கு வந்து ஒரு 1.5 இயர் டைம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதனால வந்து எதுவுமே கற்றுக்கலாம் கிடையாது. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டீங்க. இப்போ உங்கள் அத்தைக்கிட்ட அத்தை அப்படிங்கிறீங்க, என்ன அப்படின்றாங்க. எனக்கு சமைக்க தெரியாது அத்தைன்றீங்க. சமைக்க தெரியாதா, உங்கள் அம்மா உனக்கு இது கூட சொல்லி தரலையான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு கேரக்டர், எதிர்த்து கூட பேச மாட்டீங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி சனா அப்படி கிடையாது. லைக் வந்து எந்த இடத்துல அமைதியாக போடுமோ அந்த இடத்துல போவா, எந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசணுமோ அந்த இடத்துல பேசுவாள். பட் நீங்கள் அப்படி கிடையாது. என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக தான் இருப்பீங்க. உங்கள் அத்தை பாட்டு கத்திட்டு இருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவங்க அம்மா இது கூட உனக்கு சொல்லி தர மாட்டாங்க, என்ன தான் புள்ளைய வளர்த்து வச்சுருக்காங்களோ, இப்படி தான் அந்த பெரிய பொண்ணு ஓடி போச்சு, என் பையனோட வாழ்க்கைன்னு கேள்விக்குறான்னு நினச்சி உன் தங்கச்சி தான் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. உங்களால் எதுவுமே லிட்டரை எடுத்து பேசவே முடியல. ஏன்னா அவங்க அக்கா அப்படி பண்ணது உண்மை தான். அதனால் நீங்கள் வந்து அமைதியாக வாங்கி கட்டிகிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து பின்னாடி தயார் நின்று கேட்டுட்டு தான் இருக்கார். நீங்கள் இப்படி ஏந்திருப்பி ஃப்ரெஷ்ஷாகிட்டு கீழே போயிருப்பீங்க. நீங்கள் டோர் திறக்கும் போது அவர் எழுந்திருப்பார். சரி நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் அவர் கீழே வந்திருப்பார். உங்கள் அம்மா பேசின எல்லா கான்வர்சேஷனும் அவர் கேட்டிருப்பார். அதுதான் அவங்க அம்மா. ஒரு நிமிஷம் டேங்க்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன நம்ம அம்மா இப்படிலாம் திட்டுதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு மா போது நிறுத்து அப்படின்றாரு. உடனே அவங்க அம்மா நிறுத்துன்னு பார்க்குறாங்க. நீங்களும் மாமான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒய் நீங்கள் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் பேக் சைடு நிற்க வச்சிட்டாரு. நிற்க வச்சுட்டு உனக்கு அறிவே இல்லையாம்மா, ஒரு பொண்ணுக்கு இப்படி தான் பேசுவியா, அவங்க அக்கா பண்ணிட்டு போனால் அது உங்கள் அதாவது இவ தப்பு இல்லை, அது அவங்க தப்பு, நீ எதுக்கு இப்போ இவங்கள போய் திட்டிகிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து உங்கள் அம்மா வந்து அதாவது தயங்கோட அம்மா வந்து சனாவை பற்றியும் ரொம்ப திட்டியிருப்பாங்க. அதை கேட்டு தயங்க்கு ஒன்றுமே புரியல. இதுவரையும் இப்போ வந்து ஜிமினுக்கும் சனாவுக்கும் மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ் ஆகுது. சாரி மாற்றி சொல்லிட்டேன், 3 மந்த்ஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இவங்க இப்போவே சனாவை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னா இப்போ சனா இத்தனை இப்படி தான் பேச்சு வாங்கிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவர் வந்து சனான்னு கூப்பிட்றாரு. சனா அங்கே வந்து எம்மா வந்துட்டு சொல்லுங்க மாமான்றா, நான் கேட்டதுக்கு மட்டும் எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் சொல்லணும்,
கேளுங்க சொல்லும்போது, இவங்க உன்னை இப்படி தான் திட்டிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு, இப்போ உங்களை அவங்க திட்டினாங்களா அது எல்லாத்தையுமே சொல்லி கேட்குறாரு. சனா ஒரு மாதிரி கீழே தலை குனிறா. அப்போ உன்னை அவங்க திட்டிருக்காங்க அப்படி தானே கேட்கும்போது, அது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறார், உன் அக்காவே இப்படி தான் அவங்க திட்டினாங்க தெரியுமா உனக்குன்னு சொல்லும்போது, உடனே வந்து சனாவுக்கு கோவம் வந்துச்சு. லைக் சனாவுக்கு வந்து உங்கள் பெரிய அக்காவை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. அப்படி இருக்கும்போது உங்களை திட்டினாங்கன்னு சொன்னேன். சனாவுக்கு வந்து கோவம் வந்துச்சு. உடனே கேட்குறா, அத்தை நான் வந்து உங்களை எங்கள் அம்மா இதில் தான் வச்சு பார்த்தேன், நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க இப்போயும் இப்படி மாறிட்டீங்க, என் அக்கா பண்ணுன்றதுக்காக அப்படி மாறிட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு சனாமே வந்து ஒரு எமோஷனில் வந்து கேட்குறா. அவங்க அம்மா அப்படியே நிற்கிறாங்க. ஜிம்மி அவங்க வந்து வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது தயங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்களான்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம ஆஃபீஸ் கிட்ட ஒரு வீடு பார்த்தோம், நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு உடனே சனாவை பார்த்து ஜிம்மின்னு சொன்னான், நீ போய் எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொன்னான். உடனே தயங்க நீங்கள் போய் பேக் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது உங்கள் அம்மா டே சாரிடா ப்ளீஸ்டா போதிங்கடான்றாங்க. 2 பசங்களுமே விட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ கேட்குறாங்க, வா இப்போ இல்லை நம்ம சொல்லிட்டு 2 பேரும் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ரூம் போயிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு மாமாகிட்ட போய் கேட்குறீங்க, அம்மா அத்தை தெரியாமல் பண்ணிட்டுருப்பாங்க, வேணாம் போவேண்ணா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லும்போது, இப்படி இப்போ கூட எப்படி அவங்கள பற்றி நீ யோசிக்கிற? நான் உன்னை எப்படி பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? லைக் நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காச்சும் நீ ஒரு வார்த்தை எதிர்த்து பேசணும்டி, அந்த இடத்துல உண்மையில தப்பே இல்லை. உனக்கு தெரியாது, நீ அதை சொன்ன அவ்வளோதான். அதுக்கு திட்டிட்டுலாம் இருக்கிறதுலாம் என்னால் பார்க்க முடியாது, நீ கிளம்பு வாய முடிட்டுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே கோவமாக சொல்லியிருப்பார். நீங்கள் 2 பேருமே அப்படியே லக்கேஜில் எடுத்துகிட்டு வெளில வரீங்க. உங்கள் அத்தை வந்து நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு வெளில வந்திருப்பீங்க, டைம் இரு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு. உங்கள் அத்தை அப்போ கூட வந்து இருங்கன்னுலாம் கேட்கல. ஒன்று கேட்குறாங்க, வந்த அன்றைக்கே என் புள்ளி என்கிட்ட பிரிச்சுட்டு போகிறலன்னு உங்களை பார்த்து திட்டுறாங்க. மறுபடியும் திட்டும்போது உங்களால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செம காண்டாயிட்டா. ஒரு கத்துறா. இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் என்ன பேசினாலும் நான் வாய மூடிட்டு இருப்பேன், அக்கா பேசினா பேசுனீங்கன்னா அவ்வளோதான், உங்களை அத்தைன்னு கூட பார்க்க மாட்டேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சனா ஒரு எமோஷனில் வந்து கேட்க ஆரம்பிச்சா. சனா கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. ஜிமின் வந்து கத்துதை பார்த்து வந்திருப்பார். சனா ஜிமின் ரூம் கீழே தான் இருக்கும். ஜிமின் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது மறுபடியும் சனா சொல்கிறேம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைம்மா, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே கிடையாதா? இத்தனை நாள் சனா என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை, எனக்கு அதான் பயங்கர கோவம் வருது. உன் மேலே எந்த கோவம் இருக்கோ அந்தளவுக்கு எனக்கு அவன் மேலே கோவம் இருக்குது. அவள் அன்றைக்கே சொல்லியிருந்தாலே இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்லி சனா பார்த்து மறைக்கிறார். சனா இந்தமாதிரி சொல்லாமல் அமைதியாகிட்டான். அப்போ டயங்கன்ட்டு வாடா போலான்ற மாதிரி சொல்லிவிட்டு, அம்மா ஆனால் உன்ன மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு தயங்க மாதிரி வெறுப்பு கொட்டிட்டு அங்கே வந்து போயிட்டாரு. லைக் இது வரையும் வந்து டயங் வந்து அவங்க அம்மா கிட்ட எதிர்த்து எதுவுமே பேசினது கிடையாது. ரொம்ப சாஃப்ட் டைப். அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ ஜோவலாக இருப்பார். பட் தன் புள்ளியை இப்படி பேசுகிறப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தோணவே செய்யுது. நீங்கள் 4 பேர் அப்படியே கிளம்பி போயிருப்பீங்க. லைக் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வீடு தான், தனித்தனியெல்லாம் கிடையாது. அது வந்து ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கும். இவங்க யோசிச்சுருப்பாங்க, நம்ம ஒரு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் கழித்து வரலாம், இப்போயே வரலாம்னு யோசிச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்துருக்கலாம் இந்த யோசிச்சுருப்பாங்க. பட் எங்கள் அம்மா பண்ண பிரச்சனையில் உடனே வந்திருப்பாங்க. உடனே சனாவை பார்த்துட்டு, நீ ஏன் இப்படி இருக்க, என்கிட்ட முன்னாடி சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிவிட்டு ஜிமின் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. டைம் தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே சனா சொல்கிறேன், என்ன சொல்ல ஜிமின், என்ன சொல்கிறேன், என் அக்கா பண்ணிட்டு போன வேலை அப்படி, எனக்கு என்ன தான் என் அக்காவை இப்படி சொல்லலாம், அவள் அப்படி பண்ண நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பட் இதில் என் அக்கா மேலே மட்டும் நாங்கள் தப்பு சொல்லவே முடியாது. உங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. அவள் லைக் அவள் விஷயத்துக்காக அவள் போராடினா, பட் அப்போ கூட அவளை என்னன்னு கூட அவங்க மதிக்கலை. உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மட்டும்தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ ஏன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சனா அழ ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, அழாத சனான்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து அதை கம்ஃபர்ட் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கே எங்கள் கண்ணன் தண்ணி வந்துட்டு இருக்குது. லைக் வந்து உங்களுக்கு நடந்தது அப்படி. இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி போகலாமா? அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் அக்காவுக்கு ஐ மீன் வந்து ஜிமினுக்கும் உங்கள் அக்காவுக்கும் வந்து மேரேஜ் பேசியிருப்பாங்க. உங்கள் அக்கா வந்து அப்போயே சொல்லியிருப்பாங்க, இல்லை நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு உங்கள் அம்மாகிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா கட் அண்ட் ரைட்டாக முடியாது, ஜிமின் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இத்தனைக்கும் உங்கள் அத்தைக்கிட்டே போய் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க அத்தை முடியவே முடியாதுலையும் நீ என் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கல்யாணம் எதனால ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அத்தை குடும்பத்தில் ஏதோ சண்டை, அதை வந்து உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு மனஸ்தாபம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். அது எதுவுமே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அவங்க அக்கா அவளை போராடியுமே வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகிருக்காது. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் டைமில் வந்து அவள் ஜிமின் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. அவங்க இதுக்கு முன்னாடி வரையுமே வந்து ஜிமின் கிட்ட பேசி விட்ருக்க மாட்டாங்க. ஜிமின் கேட்டிருப்பா, இந்த முன்னாடி சொல்ல தான் நான் அப்பயே மேரேஜ் நடக்காமல் ஸ்டாப் பண்ணியிருப்பேனேன்னு சொல்கிறாரு. உடனே சொல்கிறா, இல்லை நான் இது சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் நான் எங்கே உங்ககிட்ட சொல்லிட போகிறேன்னு சொல்லிட்டு, நான் எப்போ உங்ககிட்ட பேசினாலுமே ஃபோனை ஸ்பீக்கரில் போடு, தனியாக பேசாது, இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல.
ப்ளீஸ் மாமா எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது ஜிமின் நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற உன் லைஃப் இது நீ போன்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சுருப்பான். பட் ஜிமின் வந்து அது யார் என்னென்ன கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா அவன் அக்கா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ரொம்ப கரெக்டாக இருக்கவங்க. அவங்க டிசிஷன் எடுத்தால் தப்பாக போகாதுன்றது உங்கள் மாமாவுக்கு தெரியும். ஸோ அவருமே ஓகே நீ பார்த்து சேஃபாக போயிட்டு வா ஓகேவான்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சுருப்பாங்க. இதாங்க நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஜெமின் ஸ்டாப் பண்ணிடலாம் நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு குண்டை தூக்கி போட்டு இல்லை யாருனா ஒரு பொண்ணு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அத்தை அவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. இப்போ உங்களையும் இழுத்து விட முடியல. ஏன்னா இப்போ அது கிடையவே கிடையாது. உடனே சனா யோசிக்கிறா, ஆஹா இதுக்கு மேலே விட்டா உடனே நம்ம இழுத்துடுவாங்க நம்மளே போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு சனா வந்து லைக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்கல என்ன மேரேஜ் பண்ணுவீங்களா அம்மா வேறு தான் இதான் ஒயின்ருக்கானா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க யோசிக்கிறாங்க யாரை கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கும் போது சனா தான் கரெக்டாக இருப்பா ஜிமினுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சனாவை வந்து மேரேஜ் பண்ண வச்சுருப்பாங்க. லைக் சனா டேரெக்டாக போய்க்கல நான் போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லலை, சனாவை மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கும். இந்த 3 monthsமே உங்கள் அத்தை உங்கள் தங்கச்சி போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சனா வந்து இப்போ தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறா. உங்களுக்கு எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேங்க அதை பார்த்துட்டு சே என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவங்கள பார்த்து கேட்குறா. ஆமாம் அவங்க அக்கா யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்கும்போது நீங்கள் அப்படியே சுகா மாமாவன்னு சொல்லும்போது அப்படியே ஜிம்னு ஷாக்கு தயங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறார். அவருமே டப்புன்னு பிரேக் அடிச்சு சுகாவா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இது முன்னாடி சொல்லியிருந்தா அன்னைக்கே எங்கே சொல்ல விட்டாங்க எங்கள் அம்மா என்ன சொல்லுதுன்னே தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பயங்கர கோவப்படுறீங்க. லைக் சரி ஓகே கூல்டவுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்போ கூட இன்னும் மனசே இல்லை என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு பட் தேங்க தான் உங்களை போத்தி ஓகே வீடு பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே வந்து ஒரு 1 month ஓடி இருக்கும். இப்போ ஜிமினும் சனாவும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்னால் அவங்க 2 பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சனா வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. என்னாச்சுடி நீ தேங்க மாமா கூட ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்குறா. ஹாப்பியாக தான் இருக்கேன் நான் கேட்குறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இல்லைன்றீங்க ஏன் மாமா வந்து எனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு மாமா மேலே எந்த ஃபீலிங் சொல்லி எனக்கு கேட்கும்போது நீங்களுமே சொல்கிறீங்க இல்லை எனக்கு தயங்க மாமா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லும் போது சனாஷாக்கா எப்போத்துலேருந்துன்னு கேட்குறா. ஒரு மேரேஜ் ஆகிருக்கோம்ல ஸோ அந்த 1 month அவர் உங்களை அவ்வளோ சூப்பராக பார்த்துருப்பாரு. ஒரு இடத்துல கூட குத்தி காமிச்சிருக்க மாட்டார். அக்கா இப்படி பண்ணா நீ இப்படி ஒருத்தரை லவ் பண்ணி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். உங்களை ஜஸ்ட்டு ஓகே விடுமா அப்படின்னு மாதிரி சொல்வார். அவருக்கு எஸ்னா வேணாலும் உங்ககிட்ட தான் கேட்பார். உங்ககிட்ட எஸ்னா வந்து கேட்டாருன்னா நீங்கள் சொல்வீங்க உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இல்லை என் ஒய்ஃபை நீ ஒருத்தி இருக்கல அப்போ நீயும் சொல்லணும் உன் ஒப்பீனியன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்து பண்ணுவார். செம்மையாக கேர் பண்ணுவார் உங்களை. அந்த கேரிங்கில் நீங்கள் வந்து மெல்ட் ஆகிட்டு இருப்பீங்க டைம் மேலே. அது வந்து சொல்கிறீங்க உங்கள் தங்கச்சி ஸோ ஹாப்பி உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு நான் கூட நினச்சேன் எங்கள் உங்கள் லைஃப் வேஸ்ட் ஆகிடுமோ ரொம்ப பயந்தேன் எனக்கு எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். நீங்களுமே சிரிச்சுட்டு நீ பெரிய மனுஷி ஆகிட்டம்மா எப்படிலாம் பேசுகிற பற்றியான்ற மாதிரி சொல்கிறீங்க. அவளுமே சிரிச்சுட்டு ஆமாம் என்ன பண்ணுறது முன்னை விட நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்கிறேன். நீங்களுமே சிரிச்சுட்டு போடின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சனா ஓரளவுக்கு சமைக்கலாம் சொல்லி கொடுத்துட்டா. நீங்களுமே வந்து சமைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் தயங்கிட்ட போய்ட்டு உங்கள் லவ்வை கன்ஃபர்ஸோ பண்ணுறீங்க. டைம் சொல்கிறேன் நிஜமாலேவா இல்லைன்னா சும்மா மேரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டேன்றாரு. இல்லை மாமா நிஜமாலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்படியே ஒரு 6 to 7 month ஓடி இருக்கும். இப்போ வந்து சனா வந்து 2 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நீங்கள் இப்போ தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இது வந்து உங்கள் அத்தைக்கும் தெரியுது உங்கள் அம்மாவுக்கும் தெரியுது. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க. உங்கள் அத்தை வந்து உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாரி ஓயன்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள்கிட்டயும் சரி சன்னாகிட்டே சொல்கிறாங்க. 2 பேருமே அத்தை தானேன்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் அத்தையே ஷாக்கு. ஏன்னா அவங்க பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்களை அன்றைக்கி ஒரு நாள் தான் பட் சடாவை 3 மாதமாச்சும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே நம்ம உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க. உடனே அவங்க அழுதுட்டு சார் எவ்வளோ தப்பு பண்ணுறேன்னு நம்ம சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு காலிங் பெல்லும் அடிக்குது. நீங்களுமே பார்க்குறீங்க. பார்த்தா சுகாவும் உங்கள் அக்காவும் வந்துருக்காங்க. உங்கள் அத்தை உங்கள் அம்மாவுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது. யாரை மேரேஜ் பண்ணியிருப்பா எப்படி இருக்காளோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவம் தானே பக்கம் வருத்தம். உங்கள் அத்தை வந்து உங்கள் 3 பேருமே தூக்கி வளர்த்தவங்க. அவங்க நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அவ்வளோ மேலே பாசம் கட்டியிருப்பாங்க. பட் உங்கள் அக்கா போய் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த மொத்த வெறுப்பு உங்கள் 2 பேர் மேலே திரும்பி இருக்கும். அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு நம்ம ஜிமின்ட்டு அவள் பேசிகிட்டு தான் இருந்திருப்பா. அவங்ககிட்டே அவள் பேசிகிட்டு தான் இருந்திருப்பா. ஜிமின் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. என்னால் ஏன் அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டினுன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு யார் நிடி இப்போ எதுக்கிட்ட இங்கே வந்த அன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை அவ்வளோ அசிங்கப்பற்றி தூக்கி போட்டு போனாங்க. இப்போ என்னத்துக்கடி வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக கேட்குறாங்க. உங்கள் அக்கா எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு
அமைதியாக இருக்கா. பார்த்தா பின்னாடி அந்த சுகா நிற்கிறத பார்த்து உங்கள் அம்மா ஷாக்கா சுகா அப்படின்றாங்க. இவ தான் என் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்லுவேன். உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அத்தைக்கெலாம் சரி ஷாக்கு, சுகாவான்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு வச்சு பேசியிருப்பாங்க. அப்போ தயங்கஞ்சிமினே சொல்லியிருப்பாங்க, இந்த தப்பு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அன்றைக்கி வண்டப் பண்ணியிருப்பாங்க. லைக் உங்கள் அக்கா அந்த குடும்பத்தில் இருக்க பார்த்தீங்களா பிரச்சனை, அது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாருமே சூப்பராக செட் ஆகியாச்சு. நீங்களுமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த ப்ரெக்னென்சி டைம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அத்தை இல்லையே, அம்மா இல்லையே, அக்கா இல்லைன்னுலாம் ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. பட் இப்போ எல்லாமே பிரச்சனையும் முடிஞ்சு உங்கள் அக்கா வந்திருப்பாங்க. இப்போ என்னென்னா உங்கள் அக்காவுக்கு ஒரு பேபியே இருக்குது கையில். லைக் அது உள்ளே கூட்டின்னு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்திருப்பார். அவர் வெளியே தான் நின்றுருந்துருப்பார் பேபியை வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் உள்ள உங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு உங்கள் குழந்தைன்னு கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிவிட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இன்னும் பேர் கூட வைக்கலை. ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இன்னும் பேர் கூட வைக்கலம்மா, உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேர் வைக்கணும்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். உங்கள் அக்காவுக்கு ஒரு கேர்ள் பேபி தான். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த பேர் வைக்கிற செரமனிலாம் வச்சுருப்பாங்க. என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள் அக்கா உங்கள் கூட ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் 3 பேருமே இந்த வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அத்தை வீட்டுக்கு போகல, நம்ம இங்கே இப்படியே தனியாக இருக்கிற நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நான் எதிர முடிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பர்த் ஆகி உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிறதுனாலும் சரி தான், இல்லைனா நீங்கள் எல்லாம் கிளம்பி அங்கே போகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். ஓகேங்களா? இதோட நான் ஸ்டோரியை முடிக்கிறேன். இந்த கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு நினச்சா கரெக்டாக கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்ன இது பண்ணுறது எனக்கு தெரியல. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.